இந்த செஷன் வந்து நல்லா ஆர்கனைஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த செஷனோட இன்சார்ஜ் பர்சன் வந்து நிறைய விஷயம் சொன்னாங்க. அதில் சொன்னதில் வந்து நிறைய அவேர்னஸ் வந்து கிடைச்சிச்சு. என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்தாலும் அதை நம்ம நம்பக்கூடாது, அதை வந்து நம்ம உண்மையாக இல்லையான்னு செக் பண்ணணும் அப்படின்றத தெரிஞ்சுட்டேன். ராஜேஸ்வரி சாக்ஸ் எம்ஏபிஎம் இன்ஜினியரிங் காலேஜ். நேற்று நடந்த அவேர்னஸ் ப்ரோக்ராமில் என்ன டாபிக் தெரிஞ்சுன்னா ஒரு ஃபேக் நியூஸ் அண்ட் இம்பாக்ட்ஸ். ஒரு ஃபேக் நியூஸை வந்து நான் எப்படி ஈஸியாக ஐடென்டி பண்ணலாம், ஸோ ஒரு ஃபேக்காக ரியலான்னு தெரியாமல் அதை மற்றவங்களுக்கு அனுப்புகிற மூலயமா எவ்வளோ இம்பாக்ட் வருதுன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இந்த மெசேஜ் எல்லாம் கண்டிப்பாக நாங்கள் சொசைட்டிக்கு கொண்டு பேசியிருக்கோம். இந்த அவேர்னஸ் ப்ரோக்ராம் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு, ஒரு இம்பார்ட்டன்ட் செக்ஷனாக இருந்துச்சு. தேங்க்யூ. சாக்ஸ் எம்ஏபிஎம் இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிறோம். நேற்று நடத்துகிற அவேர்னஸ் வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் எனக்கு பிடிச்சது வந்து மொபைல் டாட்டா. இப்போ அது வந்து இந்த உள்ள ஜென்ரேஷனுக்கு ரொம்ப முக்கியம். அதை நான் வந்து என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து நல்லா சொன்னேன். நேற்று நடந்த செக்ஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டு வைக்கும் போது நம்ம டேட்டா பற்றி நம்ம ஃபோன் நம்பர் இதெல்லாம் வைக்கக்கூடாது. நம்மளுக்கு அதாவது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக வச்சாலும் நம்ம அடுத்தவங்க யூஸ் பண்ணும்போது அந்த பாஸ்வேர்டை போட்டு அதை எடுக்கக்கூடாது, சேஃப்டியாக. வைஷ்ணவி சாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ். இந்த ஃபேக்ட் செக் யூனிட்ற ப்ரோக்ராம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அதில் எனக்கு ரொம்ப பிடிச்ச டாபிக் இம்பாக்ட் ஆஃப் ஹேட் ஸ்பீச். நம்ம ஒரு ஹேட் ஸ்பீச் பரப்புறனால அதோட இம்பாக்ட் எப்படி இருக்குது, அதில் யாரெல்லாம் பாதிக்கப்படுறாங்கன்ற அவேர்னஸ் இந்த ப்ரோக்ராமில் ஒரு நல்ல அவேர்னஸ் இருந்துச்சு. சாக்ஸ் இன்ஜினியரிங் காலேஜ் செகண்ட் இயர் பிசிஇ தமிழ்நாடு ஃபேக்ட் செக் யூனிட். அந்த ப்ரோக்ராமில் வந்து ஃபஸ்ட்டு பேரண்ட்ஸுக்கெலாம் வந்து அவேர்னஸ் க்ரியேட் பண்ணுற மாதிரி சொன்னாங்க. நம்ம பாஸ்வேர்டெல்லாம் வந்து பேரண்ட்ஸ் வந்து ஃபோன்லேயே வச்சுருப்பாங்க, பட் அதோட இம்பேக்ட்லாம் என்ன அப்படிங்கிறத எனக்கு நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன். டிஎன்எஃப்சியூவில் இருந்து நடந்த செஷனில் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. நேற்று நிறைய விஷயம் கற்றுக்கிட்டேன். எனக்கும் தாண்டி பேரண்ட்ஸ் சொல்லி தரணுன்ற விஷயம் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். இந்த மாதிரி ஃபேக் நியூஸ் அண்ட் ஃபேக் அனாலிசிஸ் நடக்குது அப்படின்றத நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அது மூலமாக நான் 4 பேருக்கு நான் சொல்கிறேன்னு அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட் வந்து நான் நினைக்கிறேன். அதுக்கு உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ. அங்காள் ஃபேக்ட்ரி யூனிட்லேருந்து இந்த ப்ரோக்ராம் வந்து எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. அந்த ரிசர்வேஷன் டாபிக் வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ரிசர்வேஷன் எதுக்காக கொண்டு வந்தாங்க, அதோட பர்பஸ் என்ன, எல்லாமே எங்களுக்கு கிளியரிட்டி கிடச்சிச்சு. இதில் வந்து சோசியல் ஜஸ்டிஸ்னால் என்ன, ஈக்குவலிட்டினா என்ன, ஈக்குவலிட்டி என்னது எங்களுக்கு வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. இது வந்து ஸ்டூடெண்ட் அவேர்னஸ் ப்ரோக்ராம் மட்டும் இல்லாமல் இன்ஃபர்மேட்டிவ் செக்ஷனாக தான் எங்களுக்கு இருந்துச்சு.